ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் எபிசோட் 7 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி லாஃப்டும் பியூரும் அங்கே ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டாக என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் தான். லேம்பு கூட லாஸ்ட்டாக என்ன சொன்னார்னா, நீ லாஃப்டை போய் பாருன்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ லாஃப்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லாஃப்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க. யார் அவங்களுடைய விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, இந்த டிவோர்ஸான விஷயத்தெல்லாம். அப்போ இவங்க, என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியுது, பிடிக்காதவங்க கூட ஏன் வாழணும், ஓகே தான், உங்களுடைய நெக்ஸ்ட் லைஃப்க்கு என்னுடைய கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம லாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஸோ உங்களை மீட் பண்ணுங்கிற மாதிரி அவங்கள சொல்ல. அதுக்கு யார் அப்படியா, அப்போ நான் அங்கே வரேன், எனக்கு ரூம் ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா, அதனால் என்ன, ஷோர் கண்டிப்பாக பண்ணிடலாம், எப்போன்னு சொல்லி கேட்கும்போது, டுமாரோ வரேன், ஏர்லியராக இருக்குன்னு ஏதாவது நினைக்கிறியா, அப்படிலாம் இல்லை தானே, ஏன்னா எனக்கு சீக்கிரம் ஃப்ரான்ஸுக்கு போகணும், ஸோ என்னுடைய பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு யார் சொல்ல. ஃபஸ்ட்டு நம்ம லாஃப்ட் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இல்லையா பியூரு, ஸோ எப்படி உடனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்புறம் அவங்களுக்கு ஷெட்யூல் இல்லைன்னு சொன்னதுனால, சரி பரவாயில்ல, ஓகே டுமாரோ ஓகே தான், நீ வந்துடு, உனக்கான ரூமை நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சரி நான் டுமாரோ வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கலான்னு போகும்போது 1 மினிட்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல வராங்க. அப்புறம் பியூரை பார்த்ததும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, உனக்காக நாளைக்கு நான் வெயிட் பண்ணுறேன், வந்ததும் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணதும் நம்ம பியூருக்கு அவங்கக்கிட்ட தான் பேசுகிறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ பியூர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நான் பேசிக்கிறேன்னு தானே சொன்னேன், நானாகவே அவகிட்ட இதை சொல்லியிருப்பேனே, என்ன அவசரம்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. நீ சொல்கிறது சரிதான், உன்கிட்ட கேட்காம நான் இங்கே வர சொன்னது, நான் இதை சொல்ல போனது, இது எல்லாமே தப்பு தான். ஆனால் விஷயம் இங்கே டிஃபிகல்ட்டாக இருக்குது. யார் ஃப்ரான்ஸுக்கு போகிறா, அதுவும் ரொம்ப ஏர்லியராகவே ஃப்ரான்ஸுக்கு போக போகிறா, இதை நம்மளால் சொல்ல முடியாமலே போயிடுச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிடும், ஸோ உடனே நம்ம சொல்லி ஆகணும், அதனால தான் நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு லாஃப்ட்டும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இவங்களுக்கு கஷ்டமாயிடுது. என்னது ஃப்ரான்ஸுக்கு எதுக்கு போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, மார்னிங் இங்கே வரா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், ஸோ உடனே நீ இங்கேருந்து கிளம்பி பேங்காக் போய் ஆகணும், அதுதான் உன்னுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, பியூரு எதுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வர நேரம் இவங்க இங்கே இருந்தாங்கன்னா சரி வராது, 2 பேருக்கும் மறுபடியும் ஏதாவது சண்டை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்மூத்தாக முடிக்கணும்னு நம்ம லாஃப்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பியூர் என்ன சொல்கிறாங்கன்னா, பியூரை பார்த்து லாஃப்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போவும் மைண்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லு, நீ யோசிக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போவும் யார் மேலே ஏதாவது இருக்கா, லவ் இருக்கா, நீ சைலண்டாக இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி லாஃப்ட் கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், உன்னை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதை நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லாஃப்ட்டும் சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா மறுநாள் ஆகிடுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கேருந்து கிளம்பி லாஃப்ட்டுக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து அவங்க ஃப்ரான்ஸ் போயிடுவாங்க போல். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பியூரை பார்க்கலான்னு சொல்லிட்டு பியூரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு கால் பண்ணால் காலையும் அட்டன் பண்ணல. சரி நம்மக்கிட்ட தான் இந்த வீட்டோட பாஸ்வேர்டு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாஸ்வேர்டை போட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு விஷயமா யோசித்து பார்த்துட்டே வராங்க. இதே வீட்டில் இவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஹாப்பியாக, 2 பேர் மட்டும் அந்த வீட்டில் தனியாக அவங்க லவ்வோட, அவங்க ரொமான்டிக்காக எப்படிலாம் இருந்தாங்கங்கிறத இவங்க அப்படியே யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய கார்டு அங்கே வச்சுட்டு அவங்க டெய்லி ரொட்டீன் இருக்கு இல்லையா, மார்னிங் இவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. லாஸ்ட்டாக அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே கிட்ட க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தை யோசித்து பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டது, விளையாண்டது, லிப்ஸ்டிக் போட்டது, கிஸ் பண்ணது,
இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்த்துட்டு ஒரு இடத்தையும் பார்த்துக்கிட்டே வரும்போது இவங்களுக்கு ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை, அன்னைக்கு இன்கம்ப்ளீட்டாக ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு இல்லையா, இப்போ அந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. வெறும் ஃபேஸை மட்டும் வரைஞ்சி வச்சுருந்தா கூட இவங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாஃப்டோட டாலரையும் அந்த சிம்பிள் ஆஃப் டாலரையும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. என்னது லாஃப்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் நிற்பாங்க. ஷாக்குனா பயங்கர ஷாக்கு. ஏன்னா நம்ம கூடயே ஒருத்தர் இருந்திருக்கா, அது தெரியல வார நமக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஷாக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. சரி, ரியாக்ஷன் தான் இவங்க ரியாக்ஷன் தான் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அந்த நேரம் கரெக்டாக நம்ம லாஃப்ட் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் எடுத்ததுமே எங்கே வந்துக்கிட்டு இருக்க, வந்துட்டியான்னு சொல்லி கேட்குதா அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. லாஃப்ட், நான் வந்துக்கிட்டே இருக்கேன், நான் வரேன்னு சொல்லு, தனியாக வரேன்னு சொல்லுங்கிற மாதிரி ஒரு டைலாகை சிம்பிளாக போட்டுட்டு அப்படியே மனசு உடஞ்சி அந்த இடத்த விட்டு திரும்பி போகிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இவங்க தானே அவங்க சொல்லாமலே வேறு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டுருக்கோன்னா, நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஓடிக்கிட்டுருக்கோம். 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஏமாற்றிருக்காங்கங்கிற மாதிரி ஓடிக்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ இதே எண்ணத்தோடு தான் அங்கே வில்லாவுக்கும் போக போகிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.